வெல்கம் டு ஜாய் ஃபோட்டோகிராஃபி தமிழ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம நிக்கானில் இருக்கக்கூடிய பேசிக்கான ஒரு டெலிலென்ஸ் 55 to 200. இந்த 200ங்கிற எழுத்து கொஞ்சம் அழிஞ்சிருக்கும், ஏன்னா வாங்கி 5 வருஷம் ஆச்சு. ஸோ அதை பற்றின ரிவ்யூ தான் நம்ம இதை பார்க்க போகிறோம். இந்த 55 to 200ல் மினிமம் அப்பரேச்சர் 4, லாங்கஸ்ட் அப்பரேச்சர் 5.6, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிஇடின்னு இருக்குது. இதை பற்றின ஒரு அப்ரிவேஷன் வந்து நான் ஆல்ரெடி இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கேன். இந்த ஜிக்கு என்ன மீனிங் இருக்குது, ஈக்கு என்ன மீனிங், இந்த டிஎக்ஸ்னா என்ன அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் வீடியோ நான் முன்னாடி போட்டிருக்கேன். ஸோ அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனுக்குள்ளே கொடுக்குறேன். அந்த லிங்க்கை டச் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி லென்ஸ்லையும் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை வரைக்கும் இருக்குது, மினிமம் அப்பரேச்சர், மேக்ஸிமம் அப்பரேச்சர், அதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இதை பற்றி ஹேண்ட்ஸ் ஆன் ரிவ்யூ வந்து பெருசாக நம்ம வந்து சொல்ல போகிறதில்ல. இது மெயினாக வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, கேண்டிட் ஃபோட்டோகிராஃபிக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதேமாதிரி டெலிலென்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி தான், சரிங்களா? வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி தான் முக்கியத்துவமே நம்ம டெலிலென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபியில் ஃபீல்டு டெஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஓவராலாக பார்த்துடலாம். ஆல்ரெடி நான் 5 இயர்ஸ்க்கு மேலே யூஸ் பண்ணிக்கிருக்கேன். 5 இயர்ஸாக வந்து நிறையாவே வந்து நான் வைல்ட் லைஃப்பில் ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருக்கிறேன். நம்ம கிராமங்களில் அவைலபிளாக இருக்கக்கூடிய வைல்ட் லைஃப் பற்றி தான் எடுத்திருக்கேன். வெளியில் எங்கேயும் நான் அவ்வளோக்கா ட்ராவல் பண்ணி போனதில்லை. இந்த லென்ஸை வச்சு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எடுத்திருக்கேன். ஸோ அதோடைய ஃபீல்டு டெஸ்ட் ரிவ்யூ நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போது என்னோடய சிஸ்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 200mm டெலிலென்ஸில் எடுத்த ஒரு சில ஃபோட்டோஸ் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து இப்போ எடுத்தது கிடையாது, ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது. நான் ஏற்கனவே அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஒரு வீடியோவில் நிக்கான் D3000 ஒரு கேமரா வாங்கினேன். செகண்ட்ஸில் வாங்கினப்போ இந்த லென்ஸும் அப்போதைக்கு அடிஷ்னலாக வாங்கினேன். அப்போ எடுத்த ஃபோட்டோஸ் தான் நான் வந்து இப்போ உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். ஒவ்வொரு ஃபோட்டோஸையும் உங்களுக்கு அதிலே வந்து ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இது வந்து எடிட் பண்ணது கிடையாது, ரியலாகவே நம்ம எடுத்தது. உங்களுடைய ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் வந்து நீங்கள் கூட்டி வச்சுக்கோங்க. ஆட்டோ அல்லது 480 வச்சுட்டிங்கன்னா 1080க்கு கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் காட்டக்கூடிய இமேஜஸ் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் பார்க்கறதுக்கு கிளியராக தெரியும். 5-6 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தப்போ அப்போதைக்கு எனக்கு டெக்னிக்கல் நாலேஜ்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. இருந்தாலும் அப்போ இருக்க ஒரு எனக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக நான் இது எடுத்து பழகினது. கொஞ்சம் ஒரு சில ஃபோட்டோஸில் கிரெயின்ஸ் இருக்க தான் செய்யும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த லென்ஸோட ரிசல்ட் உங்களுக்கு என்னென்னு தெரியும். நம்ம ஃபோட்டோகிராஃபிங்கிறது ஓரளவுக்கு அப்போ தான் இதுலேருந்து எடுத்து கற்றுக்கிட்டது. ரிசல்ட்டெல்லாம் நீங்கள் இதுலேருந்து கற்றுக்கலாம், சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த மேலே இருக்க ஃபோட்டோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இல்லை. இதெல்லாம் வந்து 7000 எடுத்தது. ஃபஸ்ட்டு 3000 கேமராஸ் முதல்ல பார்த்துக்கலாம். இந்த பட்டர்ஃப்ளை வந்து பார்த்திங்கன்னா நிக்கான் D3000. இதிலே பார்த்தீங்கன்னா ISO 400, அப்பரேச்சர் 5.6, 500 செகண்ட்ஸ் வச்சுருக்கேன். 200mm ஃபுல் ஜூம். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறது எல்லாமே வந்து ஃபுல் ஜூமில் எடுத்த ஃபோட்டோஸ். இந்த பட்டர்ஃப்ளை பார்த்திங்கன்னா நல்லா இருக்குல்ல பார்க்க. இதெல்லாம் ஆரம்பத்தில் நான் எடுத்து பழகினது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேமரா தூக்கிட்டு போயிடுவேன், தோட்டத்து பக்கம் எங்கிட்டாவது லீவில் டைம் கிடைக்கிறப்ப போயிடுவேன். இப்போ எடுத்த ஃபோட்டோஸ் இதெல்லாமே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டு திண்ணையில் வந்து பார்த்திங்கன்னா இது 50mm கிட் லென்ஸில் 55mmல எடுத்தது. கிட் லென்ஸில் ஃபுல் ஜூம் பண்ணி எடுத்தது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட் லென்ஸில் எடுத்தது தான். கிட் லென்ஸ் எடுத்தது வேண்டாம், இப்போ 200ல் எடுத்தது மட்டும் பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இந்த பட்டர்ஃப்ளைலாம் பார்த்திங்கன்னா 3000 நிக்கான் D3000, ISO 800, 5.6, 500 செகண்ட்ஸ், 200mm ஃபுல் ஜூம். எட்ஜ் டு எட்ஜ் உங்களுக்கு நல்ல ஷார்ப்னஸ் கிடைக்கும். ஆனால் என்னென்னா நம்ம இதில் லைட்டாக கொஞ்சம் கிரைன்ஸ் இருக்கும். ஏன்னா ISO 800 அப்படிங்கிறப்ப கிரைன்ஸ் வரதான் செய்யும், இல்லைன்னு இல்லை. அதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஷார்ப்னஸ் சூப்பராக நிற்கும். நீங்கள் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் சென்டரில் வைக்கிறீங்களா அல்லது ஒய்டு ஏரியாவில் வைக்கிறீங்களா அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு வந்து இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் அமையும். அதேமாதிரி இந்த ஃபோட்டோவும் பார்த்திங்கன்னா 200mm எடுத்தது. கலர் சேச்சுரேஷன் எல்லாமே வந்து பிக்சர் செட் பிக்சர் கண்ட்ரோலில் நீங்கள் வந்து செட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இதெல்லாம் 200mm நிக்கான் D3000 பழைய கேமரா, அது உங்களுக்கு தெரியும். அதில் 200mmல ஃபுல் ஜூமில் எடுத்தது. அப்புறம் இந்த க்ரெயின் ஃபோட்டோகிராஃபி இந்த பார்த்திங்கன்னா அதே தான், நிக்கான் D3000ல் எடுத்தது. சற்று நல்லா உங்களுக்கு அதிகமாக வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு கேப்சர் ஆகும். இந்த ஃபோட்டோலாம் நான் எடுப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. சடனாக வந்து உட்காந்துச்சு.
எடுத்து முடித்தோடனே ப்ரிவ்யூ பார்த்தா அப்படியே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் கிரைன்ஸ் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா ஐஎஸ் அதிகமாக வச்சு எடுக்கிறப்ப இந்த பேர்ட்ஸோட விங்ஸுக்கு உள்ளே இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ்லாம் தெரியணும் அப்படின்னா நீங்கள் ஐஎஸ்ஓ கண்டிப்பாக அதிகமாக வச்சு தான் ஆகணும். நிக்கான் D3000க்கு இந்த லென்ஸ் பரவாயில்ல, உண்மையிலே பரவாயில்ல. அதேமாதிரி இந்த ஈகிள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் 200mm ஃபுல் ஜூம் பண்ணி எடுத்துருக்கேன். ஓரளவுக்கு இது கொஞ்சம் கிளியராக தெரியும். கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளரியாக தெரியும் பார்க்க. ஏன்னா அது மூவிங்கில் இருக்குது. நம்மளும் ஓரளவுக்கு அந்த சப்ஜெக்டோடு சேர்த்து மூவ் ஆனால் தான் நமக்கு அந்த டீட்டெயில் கிடைக்கும். ஸோ ஃபோட்டோகிராஃபி கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் 200mm நிக்கான் D3000 எடுத்தது. ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். மழை பெய்யறப்ப எடுத்தது. பேக்ரவுண்டில் ஆல்ரெடி கொஞ்சம் கிரைன்ஸ் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா நம்ம ஐஎஸ்ஓ அதிகமாக வச்சு எடுக்கிறப்ப சப்ஜெக்டோட டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா ஐஎஸ்ஓ அதிகமாக வச்சு தான் ஆகணும். இந்த பேர்டு ஃபோட்டோகிராஃபி, இந்த தேன்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்த்தேன், அடுத்த செகண்ட் பறந்துருச்சு. அந்த டைமிங்கில் கிடச்ச ஒரு ஷாட் இது. நீங்கள் நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் ஃபுல்லாகவே தெரியும். கலர் பேலன்ஸ்லாம் கரெக்டாக அப்படியே நிற்கும், உங்களுக்கு தெரியும். அந்த எல்லோவாகவும் ஒயிட்டாகவும் அந்த ப்ரௌனாகவும் அப்படியே உங்களுக்கு டீட்டெயில் கிடைக்கும். அதேமாதிரி அந்த ப்ளர் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் அந்த பொக்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இன்னொரு ஃபோட்டோ காட்டுறேன் பாருங்கள். அது பேக்ரவுண்டில் என்ன இருக்குதுன்னே தெரியாது. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோ பாருங்களேன். ஒரு செடி இருக்குது. அந்த செடிக்கு மேலே ஒரு விட்டி, கீழே ஒரு விட்டி இருக்குது. பேக்ரவுண்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ப்ளரியாக இருக்குது. அதாவது நல்லா பொக்கே கிடைக்குது. என்ன இருக்குன்னே தெரில. அது பக்கத்தில் இருக்கக்கூடிய லீவ்ஸ் இலைகள் கூட அந்த அளவுக்கு சாஃப்டாக வந்து பொக்கே ஆகிருக்குது. ஸோ இதுதான் இந்த லென்ஸோடைய மிகப்பெரிய அட்வான்டேஜ். இது நிக்கானில் வந்து பேசிக் லென்ஸாக இருந்தாலுமே வந்து சூப்பராக இருக்குது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இது 55mm கிட் லென்ஸில் எடுத்தது. இதுவுமே ஓரளவுக்கு நல்லா இருக்குது. பட் இதெல்லாம் 55 எடுத்தது. 200 எடுத்தது. இந்த கிளிலாம் வந்து பார்த்திங்கன்னா 200 எடுத்தது. அப்புறம் இதுவும் பார்த்திங்கன்னா அந்த மீன் கொத்தி, அதாவது என்ன கிங்ஃபிஷர், இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 200mm எடுத்தது. உங்களுக்கு ஷார்ப்னஸ் செம்மையாக நிற்கும். இது எல்லாமே வந்து நிக்கான் D3000 வித் 200mm டெலி லென்ஸ் எடுத்தது. 7000 வந்து எடுத்த ஃபோட்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே 7000 எடுத்த ஃபோட்டோஸ். இந்த ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா நிக்கான் D7000 வீட்டுக்கு முன்னாடி இருக்க ஒரு ரோஸில் எடுத்தது. இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு டீட்டெயில் தெரியும். அதேமாதிரி இந்த சில் அவுட் மோட் ட்ரை பண்ணி இது வந்து பார்த்திங்கன்னா நிக்கான் D3000 200mm ஃபுல் ஜூமில் எடுத்தது. இது பார்த்திங்கன்னா உண்மையிலே நிறைய பேர் நான் சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணப்போ நிறையவே நம்பவே இல்லை. என்ன கலர் கிரேடிங் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னா கேட்டாங்க. பட் கலர் கிரேடிங்கில் எதுவும் இல்லை, ரியலாக எடுத்த டேக் இது. நிக்கான் D7000 சில் அவுட் மோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, சீன் மோடில். அதில் வச்சு எடுத்தது இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே. இதுவும் பார்த்திங்கன்னா நிக்கான் D7000 ISO 200 7.1 அப்பரேச்சர் 2500 செகண்ட்ஸ் வச்சு 200mm ஃபுல் ஜூமில் எடுத்தது. செம்மையாக இருக்குல்ல? ஆனால் கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் மாதிரி தெரியும். ஃபோக்கஸ் ஆகலைன்னு வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இது எல்லாமே வந்து 200 எடுத்த ஃபோட்டோஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜாய் ஃபோட்டோகிராஃபி தமிழ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து பாருங்கள். நம்ம யூடியூப் சேனலில் ஆல்ரெடி என்ன விதமான வீடியோஸ் போடணும் அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்கன்னா அது கமெண்ட் செக்ஷனில் நான் தெரிவிக்கிறேன். அதுக்கப்புறமா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஓசியாகவே பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது இலவசம் தான், அது வந்து காசெல்லாம் கிடையாது. ஸோ 80% பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துக்கிட்ருக்கீங்க. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இன்னும் எனக்கு கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்கும். நிறைய வீடியோஸும் நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஜாய் ஃபோட்டோகிராஃபி தமிழ் யூடியூப் சேனல். தேங்க்யூ.